ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா மேனிஃபெஸ்டேஷனில் ஸ்கிரிப்டிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது எப்படி பண்ணுறது, அந்த ப்ராசஸ்ன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அ டெக்னிக். ஸோ இட்ஸ் அ மெத்தட். எப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஈஸி தான், ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, உங்களோட ஒரு டாப் மோஸ்ட் 5 இம்பார்ட்டண்ட் கோல்ஸ் இருக்கும், இல்லை என்ன வேணால் விஷ் என்ன வேணால் இருக்கலாம். ஒரு 5 விஷயம் அது வந்து உங்கள் பிரெயினும் உங்கள் மனசும் பிலீவ் பண்ணணும். கண்டிப்பாக இது எனக்கு கிடைக்கும், இது ஈஸி டு கெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இல்லை ரொம்ப வேணும்னு ஆசைப்படுற டிசையராக இருக்கணும். இல்லை இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, சும்மா இப்போ வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரு கார் வேணும். அது வந்து உங்களுக்கு வந்து அட்டைனபிளாக கண்டிப்பாக கிடைக்குமா, நம்மளால் அது வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்கணும். சின்ன சின்னதாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். உங்களால் முடியல அந்தளவுக்கு வந்துட்டு பெருசாக வந்து சில டிசைர்ஸை வந்துட்டு நம்ம பிரெயின் வந்து நம்பாது. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனே பண்ணதில்லை அப்படின்றப்போ, இப்போ தான் நியூ டு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு இருக்கும்போது, ஒரு பட்டிங் மேனிஃபெஸ்டர் அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சின்னதான விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். லைக் என்ன சொல்கிறது, ஒரு பர்சன் கிட்ட வந்து ஒரு டெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்டேருந்து ஒரு டெக்ஸ்ட் வரதா இருக்கட்டும், அதெல்லாம் ஈஸியாக நடந்துடும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட், ஒரு க்ரீமோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை சர்டைன் அமௌண்ட் ஒரு 10K 20K அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவோ அமௌண்ட் வேணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி சின்ன விஷயத்தை ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அதாவது உங்கள் லைஃப்பில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதெல்லாம் என்ன அப்படின்னா, மெட்டீரியலிஸ்டிக்லி நான் ட்ரை பண்ணது வந்து ஃபுட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு, அப்புறமேட்டு வந்து ஃப்ரூட்ஸு. சில ஃப்ரூட்டு வந்து எங்கள் ஏரியாவில் வந்து கிடைக்காது. அது வந்துட்டு எனக்கு ஆனால் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன், அது வந்துட்டு என்னோடய வீட்டுக்கே வரணும். நான் வந்து ஆனால் அது வந்துட்டு அமௌண்ட் வந்து கொடுத்து வாங்கக்கூடாது, ஆனால் வந்து எனக்கு தானாகவே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணேன். சம்வாட் அது வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. நான் நினச்ச ஃப்ரூட்டு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரொம்பவே உங்களுக்கு கிடைக்காது, ஆனால் உங்கள் ஏரியாவில் இல்லாததோ இல்லை இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் சின்ன விஷயமா. நீங்கள் வந்து ஒரு பட்டிங் மேனிஃபெஸ்டேஷன் இப்போ தான் வந்து நான் வந்து நியூ டு திஸ் அப்படின்னு இருக்கவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு வந்து அதெல்லாம் எந்த லிமிட்டிங் பிலீஃபும் எனக்கு கிடையாது, நான் எது நினச்சாலும் எனக்கு நடந்துடும், என்னோடய பிரெயின் வந்து நம்பும் அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் எதை வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வந்து ஃபஸ்ட்டு உங்களோட டிசைரபிள் அதே மாதிரி அதை உங்கள் பிரெயின் கண்டிப்பாக இதை நம்பும், இதை நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு 5 விஷயம், ஒரு கோல்ஸாக இருக்கலாம், என்ன வேணாம், அதை நீங்கள் எழுதிடுங்க, பேப்பரில் எழுதிடுங்க. எழுதிட்டு அதை வந்து எனக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் எழுதணும். ஓகே. யூ ஹேவ் டு ரிட்டன் இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். இந்த மாதிரி எனக்கு இது நான் வாங்கிட்டேன், இது எனக்கு கிடச்சிருச்சு, அதே மாதிரி இந்த பர்சன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி என்னவோ அது பாஸ்ட்டில் நடந்த மாதிரியோ இல்லை பாஸ்ட்டில் நடந்த மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு கிடச்சிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் அதை எழுதணும். எழுதிட்டு உங்கள் பில்லோ கடியில் வச்சுக்கோங்க அந்த லெட்டரை. டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பில்லோக்குள்ளே வச்சுட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1 மந்த்துக்கு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் இது வந்து நான் 1 மந்த்துன்னு சொல்கிறேன், பட் மினிமம் வந்து நீங்கள் ஒரு 10 to 15 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு இது கிடச்சிரும். ஆனால் நீங்கள் நம்பி அதை வந்துட்டு நீங்கள் செய்யணும். ஓகே. நீங்கள் வந்து இந்த மாதிரி படிச்சுட்டு அதை வந்து ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி நினச்சிட்டு படிச்சுட்டு தூங்குறப்போ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு என்ன பண்ணுன்னா இதை நம்பிடும். அண்ட் தென் என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த பேப்பரை, இந்த லெட்டர் இருக்கு இல்லையா, அந்த லெட்டரில் எழுதியிருக்க விஷயத்த நீங்கள் வந்து வேறு எங்கேயாச்சும் மறைவாக எங்கேயாவது வச்சுடுங்க. அது நீங்கள் திரும்ப எடுக்க தேவையில்லை, அதை அப்படியே விட்டுடுங்க, லெட் கோன்னு விட்டுடுங்க. இந்த ப்ராசஸே என்னன்னா இதை லெட் கோ பண்ணுறது தான். விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஓப்பன் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஓப்பன் டு த யூனிவர்ஸ். நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட நீ எப்படி வேணால் எனக்கு என்னோட டிசைர்ஸை கொடுக்கலாம், ஐ எம் ஓப்பன் டு ரிசீவ்ன்ற மாதிரி ஒரு வைப்பில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு கிடச்சிட்டா என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த வைப்ரேஷனோட இதை ரிசீவ் பண்ணவும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஓகே உங்களுக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி நடந்துருச்சுன்றது உங்கள் மைண்டில் இருக்கணும். அப்போது திரும்பவும் அது நடக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஓகே. ஸோ யூனிவர்ஸே உங்களுக்கு கொண்டு வந்து அதை கொடுத்துரும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லை ஒரு ஜாபோ ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்துட்டே இருங்க. ஓப்பன் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள், எங்கெங்கே உங்களுக்கு வந்து வேக்கன்சி போட்டிருக்காங்க, இது இருக்குது, ஜாபுக்கு வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவேராக இருக்கணும்.
ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கான விஷயம் உங்களுக்கு சீக்கிரம் கிடச்சிரும். ஸோ இதுதான் ஸ்கிரிப்டிங் மெத்தட். ரொம்ப சிம்பிள். ஸோ ப்ராப்பராக சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன்.